ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல சுட சுட வாயில் வச்சதுமே மெல்ட் ஆகிற அளவுக்கு சாஃப்டாக நம்மளோட பாரம்பரியமான உணவு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பால் தான் சேர்க்கணுங்கிறது இல்லை. வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு கிண்ணத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கிண்ணத்தால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டையுமே ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பச்சரிசி பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை குக்கரில் சேர்த்த பிறகு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கு தண்ணி நான் இப்போ 4.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாதாரணமாக நம்ம சாதம் வேக வைக்கணும்னா 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். ஆனால் நம்ம இப்போ வெண்பொங்கல் செய்கிறதுனால வெண்பொங்கல் எப்போதுமே நல்லா குழைவாக வெந்து வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால 3 மடங்கு அளவுக்கு, அதாவது 1.5 கப் அளவுக்கு நான் அரிசியும் பருப்பும் சேர்த்ததுக்கு 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது சரியாக இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்க்க விரும்பலைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் மஞ்சத்தூள் சேர்க்கும் போது வெண்பொங்கல் வந்து லைட்டாக ஒரு எல்லோ கலரில் வரும். சில பேர் மஞ்சத்தூள் சேர்க்க விரும்ப மாட்டாங்க. அதாவது வெண்பொங்கல் வந்து வெள்ளையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மஞ்சத்தூளை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு வெண்பொங்கல் வந்து நல்லா குழைவாக வெந்து வரணும். அதனால் 5-6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே வெண்பொங்கலும் நமக்கு குழைவாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ சரியாக ஒரு 5 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கரண்டி போட்டு சாதத்தை லைட்டாக எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா குழைவாக இருந்தால் தான் நமக்கு வெண்பொங்கலுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெண்பொங்கலுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நல்லா வெண்பொங்கல் மேலே இந்த மாதிரி லைட்டாக மலைச்சாரல் போல் தெளித்து விட்டுருங்க. அப்போது எவ்வளோ நேரம் கழித்து நம்ம வெண்பொங்கலை தாளிப்பில் சேர்த்தாலுமே நமக்கு வெண்பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக மெத்துன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பொங்கலுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 10-12 முந்திரி பருப்பு, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. நம்ம இப்போ சேர்த்துருக்க இஞ்சி, மிளகு, சீரகம் இதெல்லாம் வறுபட்ட வாசனை வரும். அதே சமயத்தில் நமக்கு முந்திரி பருப்புமே லைட்டாக ஒரு பொன்னிறமாக செவந்து வரும்போது குக்கரில் இருக்க வெண்பொங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பொங்கலை நல்லா தாளிப்பு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெய்யில் செஞ்ச இந்த தாளிப்பு கூட நம்ம வெண்பொங்கலை சேர்த்து கலந்து விடும்போது வீடு ஃபுல்லாகவே நல்லா கமன்னு ஒரே வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம கீழே வச்சு மெதுவாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் பொங்கல் வந்து எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வெண்பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட இட்லி சாம்பாரோ இல்லை தேங்காய் சட்னி, கார சட்னி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.